இதை சொல்லிக் கொடுத்தது அன்னை சாரதா தேவி. அன்னை சாரதா தேவியை பற்றி ராமகிருஷ்ணானந்தர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு காட்சி வருகிறது. அன்னை சாரதை தான் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவி. நிர்மாணித்ததே அவங்க தான். விவேகானந்தர் அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு உதவினார். ராமகிருஷ்ண மடமே அமைந்து விட்டது. தலைவி யாரு? அன்னை சாரதா. அன்னை சாரதா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டார். அப்போ தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போவார். ஜெயராம்பாடின்னு ஒரு ஊர், கல்கத்தாவில், வங்காளத்தில், கல்கத்தா பக்கத்தில் ஜெயராம்பாடிக்கு போவாங்க. இவங்க நான் சொல்றது என்னங்க, கிட்டத்தட்ட 150-200 வருஷத்துக்கு முதல் இந்த மடத்தில் என்ன வருவாய் இருக்கும்? 10 பைசா 5 பைசா அவ்வளோதானே அன்னைக்கு இருக்கும். இந்த வருவாயை மடத்துக்காகத்தான் அன்னை செலவழிப்பார். ஏன்? அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னுடைய கனவு. ஏழைகளுக்கு உதவி செய்ய. இவர்களே ஏழைகள் தான். இவர்களை விட இருக்கிற ஏழைகளுக்காகத்தான் அந்த பணம் போகணும். ஆனால் அன்னை சாரதாவினுடைய சகோதரர்கள் சில பேர் இவங்களை ஓயாம நச்சரிப்பாங்க. அந்த காசை கொண்டு வா, அந்த காசை கொண்டு வா, அந்த காசை கொண்டு வா. இவங்க வந்த உடனேயே இவங்க பைய பிரிச்சு பார்ப்பாங்களாம். என்ன இருக்கு உள்ள? என்ன இருக்கும்? ஒரு பழைய புடவை 2 இருக்கும், ஒரு வாழைப்பழம், ஒரு மாம்பழம் ஏதாவது இருக்கு. இவ்வளவுதான் கொண்டு வந்தியான்னு சண்டை. பயங்கரமா சண்டை போடுவாங்களாம். இப்ப அன்னை சாரதா அந்த சண்டையை பொறுக்க முடியாம வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தினுடைய நிழலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப ராமகிருஷ்ணானந்தா, அதாவது அந்த மடத்தினுடைய துறவிகள் கூடவே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, தாயே உனக்கு இது தேவையா? இவ்வளவு சண்டைக்கு நடுவில் நீ இருக்கணுமா? நீ செய்யற உன்னுடைய தியாகத்தையும் உன்னுடைய பணியையும் உன்னுடைய அன்பையும் மதிக்காத இவர்கள் மத்தியிலே நீ ஏன் கஷ்டப்படுற? உனக்கு என்ன தலையெழுத்து என்று துறவிகள் கேட்கிறார்கள். கேட்டு விட்டு நிமிர்ந்து பார்த்தால் அன்னை சாரதா தேவி அங்கு நிற்பது போல இல்லை, காளி தேவி அங்கு நிற்பது போல அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. காளி மாதாவினுடைய உருவத்தில் நின்று அன்னை சாரதை சொன்னதாக அவர் உணர்கிறார். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். இந்த முரண்களுக்கு நடுவில் நின்றுதான் நம்முடைய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சாரதா அன்னை சொன்னதாக எழுதியிருக்கின்றார். இது அவருக்கு சொன்னதில்லை, நம்ம ஒவ்வொருவருக்கும் சொன்னது. ஏன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் இது வரும். இது தேவையா எனக்கு? நான் போய் அசிங்கம் பண்ணுமா? என் தம்பின்னு தானே செஞ்சேன், என் கசின் பிரதர்னு தானே செஞ்சேன், என் மனைவி வீட்டு மச்சான்னு தானே செஞ்சேன், என் மகன்னு தானே செஞ்சேன், எல்லாரதுலையும் அவமானப்படுத்திட்டானையா, இது எனக்கு தேவையா? இந்த கேள்வி வருமா வராதா? இளைஞர்கள் இருக்கிறீர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இருப்பீங்க ஒரு வேலைன்னு நினைக்கிறேன். எல்லா அலுவலகத்திலும் இருக்கிற பிரச்சனை மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செய்யறவனுக்கு என்ன கொடுப்பாங்க? இன்னும் அதிகமா வேலை கொடுப்பாங்க. வேலையே செய்யாம ஓபி அடிக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாங்க? ப்ரமோஷனை கொடுப்பாங்க. நான் தானேயா செஞ்சேன், அவன் தான் செஞ்சதான் சொன்னான், அட்ட பாவி நான் தான் செஞ்சேன், நீ சொல்லலையேப்பா. அதிகமா, ஏன்னா இவன் சொல்றது கூட டைம் இல்லை, அதுபடி வேலை செஞ்சுட்டே இருக்கான். அதிகமாக வேலை செய்யாதவனுக்கு ப்ரமோஷனை கொடு, அதிக வேலை செய்கிறவனுக்கு மேலும் வேலையை கொடு. இப்படிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட்டும் டிசைட் பண்ணும். அப்ப என்ன தோணும் உனக்கு? சனியனை இதோட விட்டு தொலைச்சிட்டு நான் போலன்னா எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இதை விட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போனா இதை விட பயங்கரமா இருக்குமே காண்டி கம்மியா இருக்க. அதனால இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். நான் அதிலே நின்று கொண்டு என்னுடைய பணி எதுவோ அதை என்னால் முடிந்தவரை அற உணர்வோடு செய்வேன் என்று நிற்பவர்கள் மாத்திரம்தான் இங்கே நிம்மதியாக வாழ முடியும். எனவே முதல் விஷயம் acknowledge, ஒத்துக்கொள், முரண் இருப்பதை ஒத்துக்கொள். ரெண்டாவது விஷயம், சில முரண்களை அவாய்ட் பண்ணும், தவிர்த்து விடு. ரொம்ப டிராபிக் பா, அப்படியே பைபாஸ் வழியா போயிடலாம், போறோம்ல. சில பேரோடு முரண்கள் இருந்தால் பைபாஸ்லயே போகணும். நான் யார் தெரியுமா? மதுரைக்காரனை பார்த்தா நீ சொல்ற ஜகா வாங்க சொல்லி பின்பாங்க சொல்லி சண்டை போடுவான், நின்று முடியாது. அவன் ரொம்ப பெரிய ஆள், அவனோட சண்டை போட முடியாது. ஸோ சூஸ் யுவர் பேட்டில்ஸ். எந்தெந்த போர்களை போரிட வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பது உன்னுடைய அறிவினால். எல்லாத்துக்கும் சண்டைக்கு போகாதுன்றான். ஆனா கேனபிள் என்ற ஒரு பெண் ரொம்ப அழகா குட்டி குட்டி கதைகளுடைய புத்தகம் எழுதியிருக்கேன். இங்க எங்கேயா கிடைக்குமா எனக்கு தெரியல, பதிப்பகம் என்னன்னு தெரியல. அதுல த லயன் அண்ட் த ரிவர் என்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு சிங்கம் இருக்கு, அதான் காட்டுக்கு ராஜா.
எந்நேரம் சிங்கம் என்ன பண்ணும், எல்லாரையும் ஒரு அடி ஓங்கி அடிச்சா 1.5 டன்னு. எவ்வளோ அதே சிங்கம் 1 2 3 1.5 டன்னு 3 டன்னு 4.5 டன்னு வாங்கியிருக்கோம் நம்ம. இப்போ சிங்கத்துக்கு அதனால அரைஞ்சே யாராவது எதிரில் நிற்க முடியுமா? எல்லாரையும் ஒரு அறை வைக்கும். ஒரு தடவை பயங்கரமான வெள்ளம் வந்து நதி வெள்ளத்தோடு சுழித்து ஓடுகிறது. சிங்கம் இங்கேருந்து அங்கே போனோம். இது போனால் நதி வந்து தடுக்குது, திரும்ப போகுது, நதி அப்படியே போயிட்டே இருக்கு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு, நதியை போட்டு அடிக்குது. பயங்கர அந்த கர்ஜனை செஞ்சு நதியை போட்டு அடிக்குது. நதிக்கு என்ன போச்சு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நான் சொன்னால் நீ வழிவிட மாட்டாயா, 2வது தடவை அடிக்குது. அது நதி அது இன்னும் ஜாஸ்தியாக போகுது. சிங்கத்துக்கு டயர்டாயிருச்சு, அப்படியே உட்காந்துருக்கு. நதி கேட்டது சிங்கத்தை பார்த்து, உனக்கு எனக்கு சண்டையா இல்லை, கேட்குறேன், உனக்கு எனக்கு எதாவது சண்டையா? என் வேலையை நான் செய்கிறேன், உன் வேலையை நீ செய்கிற, எல்லாரோடையும் சண்டை போடணும்னு நினைக்காத, ஒரு நாளும் நீ வெற்றி பெற மாட்டா என்று நதி சொன்னது. சிங்கம் யோசிக்குது, ஆனால் அறிவுள்ள சிங்கம். பல சிங்கங்கள் அறிவில்லாத சிங்கங்கள். நீ யார் எனக்கு புத்தி சொல்லுதுன்னு இன்னொரு தடவை அடிக்க, அந்த மாதிரிலாம் இருக்கான். ஆனால் இந்த சிங்கத்துக்கு அறிவு கொஞ்சம் இருக்கு. அது பார்த்தா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, அது வேலையை அது செய்யுது. நான் போய் ஏன் அதோட சண்டை? அங்கே பார்த்தா அந்த நதி தானாக ஓடி ஒரு இடத்திலே சுழன்று வந்தது. சுழன்று வந்த இடத்துல அடுத்த கரை இருந்தது. அப்படியே நதியின் வேகத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தது சிங்கம். அந்த நதியே அந்த சுழலிலே தள்ளி அடுத்த கரையில் போயிடுச்சு. அது எந்திரிச்சு போயிடுச்சு.